ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே நம்ம நெய் காய்ச்சி எடுத்துடலாம். தயிரில் வர ஆடையை டெய்லி நான் எடுத்து இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 20 நாள் ஆகும்போது அந்த தயிருக்கு மேலே வர ஆடை மட்டும்தான் தயிர் எடுக்கக்கூடாது. அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்தோம்னா வெண்ணெய் அப்படியே திரண்டு வந்துடும். இது நான் 20 நாளாக ஸ்டோர் பண்ணி வச்ச ஆடை தான், தயிருக்கு மேலே வர ஆடை தான். அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்படியே அடித்து எடுத்தோன்னே பாருங்கள் வெண்ணெய் எப்படி திரண்டு வந்திருக்குதுன்னு. அதை நல்லா பைப் கடியில் வச்சு அந்த தயிரினுடைய வேஸ்ட் எல்லாம் போகிற மாதிரி நல்லா அலாசி எடுத்து வெண்ணெய் நல்லா கழுவி எடுத்து அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு காய்ச்சறது தான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான் வரும். அப்படியே லைட்டாக ஒன்று இலக்கி விட்டோம்னா அந்த கொதி அடங்கி அதில் இருக்கிற அந்த இது எல்லாமே கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆறின பிறகு இந்த மாதிரி போட்டில் அரிப்பியை வச்சு நல்லா வடித்து எடுத்தோம்னா ஒரு டஸ்ட் இல்லாமல் சூப்பரான கோல்டன் கலரில் நல்ல அரோமா நல்ல வாசமாக இருக்கிற நெய் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஹோம்மேடு கீ. இதில் ஒரு 1/4 லிட்டருக்கு பக்கம் நெய் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.